Hi friends, welcome to Relax Recipes. ராகி ப்ரௌனின்னு சொல்கிறாங்களே டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லைங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சொல்கிற வரைக்கும் பசங்களால் கண்டே பிடிக்க முடியாது இது ராகியில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஃபஜ்ஜியான ராகி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவு தான் செய்ய போகிறோம். பிகினர் கூட தயங்காமல் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். பர்ஃபெக்டாக உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 60 கிராம் அளவுக்கு மாவு தேவைப்படும். நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்க பசங்களுக்குன்னா 60 கிராம் ராகி மாவே எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இதை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 40 கிராம் ராகி மாவும் ஒரு 20 கிராம் அளவுக்கு மைதா அல்லது கோதுமை எடுத்துக்கோங்க. இதில் 10 கிராம் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர் இது மூணையும் கலந்து விட்டுக்கலாம். எதுக்காக இந்த மைதா கோதுமை சேர்க்குறோம் அப்படின்னா சேல் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஜ்ஜியாக இருந்தால் பீஸ் போட முடியாது. நீங்கள் தனி ராகி மாவில் செய்யலை ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்கும். நம்ம வீட்டுக்குன்னா தனி ராகி மாவே எடுத்துக்கலாம். நான் கடையில் கிடைக்கிற ரெடிமேட் ராகி ஃப்ளார் தான் வாங்கியிருக்கேன். கடையில் வாங்கியில் பார்த்திங்கன்னா மாவு நைஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அதில் 50 கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடியில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் சுட வச்சுருக்கேன். மேலே இந்த பாத்திரத்தை வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். சட்டுன்னு மெல்ட் ஆகிடும். ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அப்படியே வெந்நிக்கு மேலே வச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக வந்தாக்கில் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஹீட்லேயே அது நல்லா மெல்ட் ஆகிடும். ஒரு முட்டை எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு தான் செய்ய போகிறேன். ஒரு முட்டை, அதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், நாட்டு சர்க்கரையும் சுகரும் சேர்த்து, இல்லை ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 75 கிராம் எடுத்துருக்கேன். தனி நாட்டு சர்க்கரை அல்லது ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. அதுவுமே ரொம்ப ஃபுல்லாக நீங்கள் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்கும். அதுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சலிச்சு சேர்த்துக்கலாம். எப்போதுமே ப்ரௌனி செய்யல ஒரு டிப்ஸ் என்னென்னா, பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கேக் மாதிரி கிடைக்கும். பேக்கிங் பவுடர் சேர்க்கலை அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபஜ்ஜியாக கிடைக்கும். நம்ம இன்றைக்கி பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கலை. இந்த மாவை சலித்து சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சாக்லேட், அது அந்த மிக்ஸையும் இதோடு சேர்த்துடலாம். ரொம்ப போட்டு பீட் பண்ணாமல் நான் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நான் இன்றைக்கி 5 இன்ச் ஸ்கொயர் டின் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி மிக்ஸை அதில் சேர்த்துக்கலாம். சாக்லேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருப்பம் தான். எந்த அளவு சாக்லேட்டியாக வேணுமோ அந்தளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 5-6 பீஸ் சாக்லேட் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே டாப்பிங்ஸ்க்கு ஒரு 4-5 பீஸ் போட்டுக்க போகிறேன். நான் போடுறது மில்க் சாக்லேட் தான். கேக்குக்கு டேப் பண்ணுற மாதிரி டேப் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர் எடுத்து நெருக்கமாக லைன்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக செட் ஆகும். இன்றைக்கி குவான்டிட்டி கம்மி தானே, 1/4 கிலோ தானே செய்ய போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே பேக் ஆகிடும். ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே பேக் ஆகிடும். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 180 டிகிரிக்கு. அதே இதில் பேக் மோடில் ஒரு 25 to 30 மினிட்ஸ், நான் 30 மினிட்ஸ் வைக்கிறேன் இன்றைக்கி. ஓவன் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஓவனோட மோட்ஸ் பற்றி கேட்குறீங்க, அது நான் ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன். 30 மினிட்ஸ் கழித்து நம்ம இது கேக் மாதிரி ரொம்ப செக் பண்ணி பார்க்க முடியாது. கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். கேக் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இல்லையா. ஆனால் ப்ரௌனியோட டெக்ஸ்சரே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆற விட்டு பீஸ் போடுங்க, சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணி அந்த பீஸை எடுத்து காட்டையிலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ராகி ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்குள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.